ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த சாயப்பா உன்கிட்ட எப்படியாவது பேசிடணும். உன் வாழ்க்கை சம்பந்தமான சில உண்மைகளை உன்கிட்ட சொல்லிடணுன்றதுக்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு நல்லதே நினைக்கக்கூடிய இந்த சாயப்பாவின் அன்பை உதாசீனம் செய்யாம நான் சொல்றத கவனமாக கேட்டு பொறுமையா உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இத்தனை நாளாக என்னை நம்பி காத்திருந்த உனக்கு இனி எல்லா விதத்திலும் நிறைய நற்பலன்களை அள்ளி கொடுக்கிறேன். உன் பொறுமையும் உன்னுடைய இறைபக்தியும் நம்பிக்கையும் கண்டிப்பா உனக்கான பலனை கொடுத்தே தீரும். எல்லா விஷயங்களிலும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன்னு தெரியுமல்லவா? கண்டிப்பா உன் நீண்ட நாள் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இருட்டாக இருக்கிற உன் வாழ்க்கையில ஒளியேற்றுறதுக்காகவே நான் வந்திருக்கேன் என் செல்லமே. உனக்கு யார் துரோகம் செஞ்சாலும் மறுபடியும் அவங்கள நம்பி உன் வாழ்க்கையில கூட வச்சுக்க வேண்டாம். ஏன்னா தப்பு செஞ்சா மன்னிக்கலாம், ஆனால் மறுபடியும் கூட வச்சுக்கிட்டா அவங்க அதை விட பெருசாக ஏதாவது தப்பு செஞ்சு உன்னை வம்புலையும் சிக்கல்லையும் மாட்டி விட்டுட்டு போயிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் கவனமாக இரு, அதே நேரத்தில் தெளிவாயிருன்னு சொல்கிறேன். உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி நிலையாக நிலச்சி இருக்கும். கோடி கோடியாக இந்த சாயப்பாவுக்கு வந்து பணத்தை அள்ளி கொட்டினாலும் அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் அன்பை கொடுத்து விட மாட்டேன். யாரெல்லாம் துளியும் கள்ளம் கபடம் இல்லாத நல்ல மனசோடையும் அன்போடையும் நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நல்லதை நடத்துவேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் தரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துறேன். உன்னை தாழ்த்திக்கிட்டு நீ அடுத்தவங்களை உயர்வாக நினைக்கவும் வேண்டாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை எல்லாம் மட்டமாக நினச்சிட்டு உன்னை உயர்வாக ஆணவத்தோட அகங்காரத்தோட யோசிக்கவும் வேண்டாம். எப்போதும் எல்லாரையும் உனக்கு சமமாக நீ பார்த்தாலே போதும் என் தங்கமே. எல்லா விஷயங்களையும் மனசில் போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு யோசிச்சு கவலைப்படுறதுக்கு பதிலாக மறதி கூட ஒரு சில நேரங்களில் மருந்தாகவே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுடு. உன் வாழ்க்கையில உயர்த்தி உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி செய். மன உறுதியோடு நீ போராடும்போது கண்டிப்பாக உன்னை தோற்று போக நான் விட்டுறவே மாட்டேன். நம்பிக்கையோடும் அன்போடும் என்னை கூப்பிட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் நானே கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ பேசுகிற வார்த்தையிலையும் நீ செய்கிற செயல்களையும் நேர்மை இருக்கட்டும். அடுத்தவங்ககிட்ட பார்வையிலும் பழகுவதிலும் கூட ஒரு கண்ணியத்தை வச்சுக்கோ என் செல்லமே. யாருக்கு எதை கொடுக்கறதா இருந்தாலும் பெறுவதாக இருந்தாலும் ஒரு பெருந்தன்மையோடு இருக்க கற்றுக்கோ. எல்லாரையும் நம்பும் நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையை அதிகமாக்கிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன். எல்லா கஷ்டமும் காணாமல் போயிடும், கடந்து போயிடுன்ற மனநிலையோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. யார் உன்னை தாழ்த்தி பேசினாலும் தப்பாக பேசினாலும் அதை நினச்சி கலங்காதே. அவங்க உன்னை நோக்கி பேசின வார்த்தைகளை எல்லாம் யோசிச்சு அவங்க இப்படி நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்களே நினச்சி நீ மனசு உடைஞ்சு போக வேண்டாம். உன் திறமையை யார் சந்தேகிச்சாலும் அவங்க உனக்கு தேவையே இல்லைன்னு விலகி நிற்க கற்றுக்கோ. உன்னை நீயே செதுக்கிக்கிட்டு வாழ்க்கையை உயர்ந்து வாழ பழகு. தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வச்சிடு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியின் உச்சத்தை தொடும்படியும் மகிழ்ச்சியோட மன நிறைவோட வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உனக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும். உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வைக்க போகிறேன். நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படியும் நான் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்ல மனிதர்களோட பழகு. நல்ல ஆற்றல் மிக்க மனிதர்களோட நேரம் செலவிடு. உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கவங்களோட நீ நட்பு பாராடும் போது
அவங்கக்கிட்ட உறவு வச்சுக்கும் போது அவங்க உனக்கு நல்லதையே நினைப்பாங்க இல்லையா? யார் உன்னை தாழ்த்தி பேசினாலும், உன் முதுகுக்கு பின்னால் தப்பாக பேசுகிறவங்களா இருந்தாலும் அவங்கள ஒருபோதும் உறவாக நினைக்காதே. உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து வசைப்பாடுபவர்களிடம் கவனமாக இரு. இந்த சாயப்பாவை நம்பி சரணடைந்த உன்னை எல்லா விதத்திலும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை யாருக்கு நிரூபிக்க வேணும்னு நீ நினைக்கிறியோ அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நேரத்தை செலவிட்டு உன் பொழப்பில் நீ ஏன் மண்ணை அள்ளி போட்டுக்காத. உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நீ போய்கிட்டே இருந்தாலே போதும். ஏன்னா உன் வாழ்க்கையை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், உன்னுடைய நல்ல மனசை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் எனக்கு தெரியும். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ கொடுத்த முக்கியத்துவத்துக்கும் நீ எனக்கு கொடுத்த பக்திக்கும் மரியாதைக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துறேன். எதை பற்றியும் நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறேன். இந்த சாயப்பாவின் தரிசனம் பெற்ற உன் வாழ்க்கையில் இனிமே பல மாற்றங்கள் வரப்போகுது. என்னை முன்னிறுத்தி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். உனக்கு என்றும் துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ கேட்டதையெல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் உன் பக்கத்திலேயே இருந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பனே தவிர ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீ செய்த நற்செயல்களுக்கான பலன்கள் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு வேறு யாருக்கும் போகாது. அதனால் நல்ல செயல்களை செய்ய யோசிக்காதே. நீ செய்யும் நற்செயல்களுக்கான நற்பலனை எல்லாம் இந்த சாயப்பாவை உனக்கு கொடுக்குறேன். நான் தான் எல்லாம்னு அகங்காரம் இல்லாமல் என்னை முழுசாக சரணடைந்த உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் கர்ம வினைகளை தீர்த்து வெற்றியை கொண்டு வந்து தருவேன். உன் கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுடு. யார் என்ன திட்டம் போட்டாலும் அதை தாண்டி உனக்காக நான் போட்டு வச்சிருக்க திட்டத்தை செயல்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி சர்வத்திலும் சகல வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். வாழ்க்கையில் கீழே விழுந்து எந்திரிக்கணுமேனு யோசிக்காத. நீ கீழே விழுகும்போது தான் உன்னை யார் கை கொடுத்து தூக்கி விடுறாங்க, யார் உன் கையை தட்டி விட்டுட்டு ஏளனமாக கேலி பண்ணி சிரிக்கிறாங்கன்றது உனக்கே புரிய வரும் என் செல்லமே. அதனால் யார் என்ன நடந்தாலும் என்ன சொன்னாலும் நீ கீழே விழுந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அனுபவமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. யாரையும் முழுசாக நம்பிடாமல் கொஞ்சம் கவனமாக நிதானமாக தெளிவாயிரு. நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். அமைதியான மனநிலையோட வாழ்க்கையை முழுசாக ரசித்து வாழ தயாராகு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கும் வழிகளை இந்த சாயப்பா உனக்கு காட்டுறேன். உன் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில்லு. உனக்கு நிழலாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் அதிகமாக ஆட்டம் போடுறாங்களோ, உனக்கு எதிராக அடக்குமுறையை கையாளுகிறார்களோ, உன்னை பற்றி விமர்சனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அழிவு நெருக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். உன்னை கஷ்டப்படுத்துகிற யாரையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். கண்டிப்பாக உன் துன்ப துயரம் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. என் செல்ல பிள்ளை அண்ணி, எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகம் எப்படியும் ஒவ்வொரு நாளும் உன்னை ஒவ்வொரு விதமாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு உன்னை நல்லவன்னு சொல்லும், ஒரு நாளைக்கு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், கெட்டவன், மோசமானவ, பொறாமை பிடிச்சவ, அது இதுன்னு நீ துரோகம் செஞ்சேன்னு கூட சொல்லும். சில பேருக்கு உன்னை பிடிக்கும், மறுநாளே அவங்களுக்கு உன்னை பிடிக்காம கூட போகலாம். அதனால் மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீ யோசிக்காதே. அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சின்னா உன் வாழ்க்கையை ஒன்றால் வாழ முடியாது. நீ செய்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன்.
உன்னை சந்தோஷப்படுத்தவோ அல்லது உன்னை வருத்தப்படுத்தவோ, உன்னை கோபப்படுத்தவோ, உன்னை துன்பத்தில் ஆழ்த்தவோ யாருக்கும் உரிமையை கொடுக்காதே. நீ சந்தோஷமா இருக்கிறது உன் கைகளில் தான் இருக்கு. அடுத்தவங்க பேசின வார்த்தையை நினச்சி கவலைப்படுறதும் கோபப்படுறதும் துன்பப்படுறதும் உனக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை தாண்டி நீ வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா கண்டிப்பாக வழிகாட்டுவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளையும் கொண்டு வந்து தந்துடுறேன்.